அதாவது உலகின் எல்லா மூலையிலும் தமிழன் இருக்கிறான், தமிழனுடைய மூலையில் தான் தமிழ் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் உலகின் எல்லா மூலையிலும் தமிழன் இருக்கிறான், அவர்களுடைய இதயத்தில் தமிழனாக இந்த வேல்முருகன் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அரசியலை விட்டுருங்க, அவருடைய எப்படிப்பட்ட மனிதர் என்பதற்கு செல்வாக்குமார் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னார். அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கூட்டங்க, ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க அந்த கூட்டத்தில். 2 வயசு குழந்தை, அவனுக்கு இப்போ 22 வயசு. அவன் கண்ணீரோட சொல்கிறான், அதாவது அன்னைக்கு நீங்கள் என்னை போட்டில் ஏற்றி அனுப்பலைன்னா நாங்கள் உயிரோடே வந்திருக்க மாட்டோம் ஆஸ்திரேலியாவுக்கு. நான் அன்றைக்கி பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியுடைய அதிபராக இருக்கேன், நான் நன்றி சொல்கிறதுக்காக உங்களுக்கு திருப்பி வந்தேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா நீங்கள் இதெல்லாம் ஏன்னா வெளியே சொல்ல, இதெல்லாம் நம்ம தான் சொல்கிறதுக்காக செய்கிறோம். இது நம்முடைய தமிழ் ஆள், நம்முடைய தமிழனும் சாவுறான், எதை வேணாலும் எதிர்த்து நம்ம செய்யணும் இல்லைன்னே அந்த சொல்லக்கூடிய மனசு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப பெரிய மனசு. அதனால தான் கலைஞர் அவர்கள் இவர் சட்டசபையில் பேசி முடிச்சோன்னா, நீ வேல்முருகன் இல்லையா தூள் முருகன் அப்படின்னு சொல்லி பாராட்டு பெற்றவர் அவர். ஆகவே வேல்முருகன் அண்ணன் அதே மாதிரி மனிதாபிமானம், கலைஞர் பாராட்டின மாதிரி அவருக்குள்ள ஒரு எம்ஜிஆரும் இருக்கார். அவர் ஆக்சுவலி பிஸ்னஸ் கிளாஸு, அவருக்கு அங்கே உள்ள ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு டிரான்சிட் மலேசியாவிலேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு. அப்போ அவர் பிஸ்னஸ் கிளாஸில் இருக்கார், நாங்கள் கீழே இருக்கோம். அவர் எங்களை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை, என் கூட இங்கே உட்காரலாமா, நம்ம கொஞ்ச நேரம் தானே இல்லை நான் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, இன்னும் 3 மணி நேரம் இருக்குது ஃப்ளைட்டுக்கு. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, வரும்போது அந்த பேக்கெட்டில் அங்கேருந்து ஒரு 4 ஆரஞ்சு 2 ஆப்பிள் எடுத்துகிட்டு நீங்களாம் பசியாக இருப்பீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய தலைவர்கள் என்பது தமிழகத்துக்கு கிடைப்பது ரொம்ப ரொம்ப அரிது. அவரை நாம் சரியான அங்கீகாரம் செய்யவில்லை, ஆனால் காலம் உங்களை நிச்சயமாக அந்த அங்கீகாரம் செய்யும்.